இன்னைக்கு சிஎம் சாரு, அதாவது மிக பெரும் தலைவர்களாகிய அனைவரையுமே போய் சந்திச்சிருக்கிறாரு. ஐயா ஸ்டாலின், ஐயா வைகோ, அண்ணன் சீமான் அவர்கள். இவர்கள் 3 பேத்தையுமே மரியாதை நிமித்தமாக சிஎம் சார் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப இவர் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு போனதுனால, இந்த சோசியல் மீடியாலாம் என்ன பேசிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் போய் சந்திச்சு பெருசா ஒரு அரசியல் அறிவோ, அனுபவமோ அவர் கேட்டுக்கல. இன்னைக்கு வெற்றி அடைஞ்ச உடனே போய் வாழ்த்து பெற்றுட்டு அரசியல் அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வர்றாரு, தெரிஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திச்சது, எதுக்கு போய் சந்திச்சிருக்காரு? மரியாதை நிமித்தமா தானே போய் சந்திச்சாரு. அது போல தானே ஐயா முத்து அவர்களோட மறைவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திச்சாரு. அதை மட்டும் எதுக்கு திமுகவை போய் பார்த்துட்டு வந்தாரு? ஐயாவை பார்த்துட்டு பொட்டி வாங்கிட்டு வந்துட்டாரா அப்படின்னு விமர்சனம் செஞ்ச தாவேகா தம்புடுங்களுக்கு இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டணி ஆட்சிய கூட்டணி கட்சிகளாகிய விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லிம் யூனியன் கட்சி, இவங்களெல்லாம் கூட்டணிக்கு கொடுத்து எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்றதுக்காக போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் தேநீர் கடையில் தேநீர் பருகும்போது இந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்குது. சிஎம் சார் ஸ்டாலின் ஐயாவை சந்திக்க போறாரு, சந்திச்சு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டு இருக்கு. நான் அதை லைவ்ல பார்த்துட்டு தேநீர் பருகிட்டு இருந்தேன். அப்படி பருகிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர், தாவேக்க தம்பி ஒருத்தர் என்னுடைய தொலைபேசியிலேயே அந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, பரவாயில்லண்ணா, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போயிட்டு முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறார் அண்ணன், பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டான்.